சிங்கம் இறங்கு நான் காட்டுக்கு விருந்து இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்று புள்ளி எழுதி கொடல் உருவுற சம்பவம் உறுதி இதுவரையில நல்லவன் இருந்தான் இந்த கதையில ராட்சச முகம்தான் பத்தி குச்சியில எரிமலம் அவனே எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குமாவே உரைக்காத நீ. காமெடி கிங்னா சும்மாவா? ஒத்த ஓட்டு முத்தையா படத்துக்காக தொடர்ந்து 8 மணி நேரமா கவுண்டமணி அவர்கள் டப்பிங் பேசியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. கவுண்டமணி சாரோட காமெடிலாம் வேற லெவல்ல இருக்கும். கவுண்டமணி சார் அண்ட் செந்தில் சாரோட காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டா ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படத்துல கவுண்டமணி சார் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல கவுண்டமணி சார் கூட சேர்ந்து யோகி பாபுவும் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. கவுண்டமணி சார் அண்ட் செந்தில் சாரோட காம்பினேஷனுக்கு அப்புறமா இவங்க 2 பேரோட காம்பினேஷன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த படத்துடைய டைரக்டரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி தான். அண்ட் இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு கவுண்டமணி சாரை ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸும் வந்து ஃபேன்ஸ் மத்தியில இருக்கு. இந்த படத்துடைய டப்பிங்காக கவுண்டமணி சார் தொடர்ந்து 8 மணி நேரம் கண்டினியூஸா பேசியிருக்காருங்க. டயர்டா எனக்கா நெவர் அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்டமணி சார் பாத்தீங்கன்னா கடமைன்னு வந்துட்டா என்னை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு தொடர்ந்து 8 மணி நேரம் வந்து பேசியிருக்காரு. 8 ஹவர்ஸ் டப்பிங் பேசுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. பல டப்பிங் ஆர்டிஸ்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பேச முடியாது. ஆனா இவரு கண்டினியூஸா அவ்வளோ நேரம் பேசியிருக்காருங்க. ரொம்பவே பெரிய விஷயம் தான். அதுல இருந்தே அவரோட டெடிகேஷன் தெரியுது. இந்த படம் கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.